அப்படியே முன்மையில அப்படியே தூக்குங்க மேல. வெளி இன்னும் 2 பேர் ஹெல்மெட் எல்லாம் வரானுங்க. நிறுத்து ஓரங்க. ஐயோ போலீஸ் 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 போலீஸ். ஓரவா நிறுத்து. இறங்குடா. என்னடா வண்டியில உட்காந்துட்டு இருக்க? ஜம்பிங் லோயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஓரமா போடுப்பா. ஹெல்மெட் எங்க சார்? என் ஃப்ரெண்டு பிடிக்கிட்டு போயிட்டாங்க சார். இப்ப நீ எடுத்து கொடுக்குறதுக்கு வந்த ஹெல்மெட் போடாட்டி 10,000 ஃபைன். உனக்கு தெரியுமா தெரியாதா? சரிங்க சார். தெரியுமா? தெரிஞ்சுட்டு நீ இந்த வேலை பண்றியா? வெளுத்து விட்டுருவேன் பாத்துக்க. சார் என்ன ஃப்ரெண்டு வேற போய் பசங்க கூட சொல்லி கிண்டல் பண்ணுவோம். ஏறி ஃபர்ஸ்ட் எவ்வளவு காசு வச்சிருக்க? 500 போடா. கூட சேர்த்து ஒரு 500 ரூபா தரங்க சார். ஃப்ரெண்டையும் ஒரு அடி அடிச்சாங்க சார். சார் அங்க போய் கிண்டல் பண்ண மாட்டாங்க சார். உங்க போதைக்கு நாங்க ஊருக்கா கொடுத்துட்டேன்னு பாக்குறேன். சரியா? வண்டிட்டு உட்காருப்பா. ஏய் நோ ஹெல்மெட் எங்கடா? போன் ஏதோ மங்களாவே தெரியுது. மங்களா தெரியுதா? போனை பார்த்தா மங்களாவே தெரியுது. எழுத்தெல்லாம் மங்களா தெரியுது. கொடுப்பா. போனு வாட்டர் வாஷ் பண்ண மாட்டிருக்கேப்பா. வாட்டர் வாஷ் பண்ணணுமா? சாரி வாட்டர் வாஷ் இல்லப்பா, கிளீன் பண்ணணும். ரொம்ப அழுக்கா இருக்குன்னு சொல்ல வந்தா. நீ என்ன பயந்துட்டே இருக்குது? போன் ஒரிஜினல் போன் தானா? ஒரிஜினல் போன் தானே. போன் என்னன்னாச்சு? இருப்பா, எனக்கே கண்ணு மங்களா தான் தெரியுது. இங்கதான் இருக்கா? ஓபன் பண்ணு. போன்ல நல்லா பளிச்சு நல்லா கிளீனா தான் தெரியுது. ஆமா, நீ போன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பாப்ப? 20 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்கண்ணா. 20 மணி நேரம் யூஸ் பண்ணுவியா? ஆமாங்கண்ணா. அப்ப கம்ப்ளைண்ட் போன்ல இல்ல, உன் கண்ணில் தான். போயிட்டு நல்லா டாக்டரா பாருப்போ. அப்பாடி, நானும் கூட போன் தான் கம்ப்ளைண்ட் நினைச்சேங்கண்ணா. நல்ல வேலை. என்ன தம்பி வேணும்? நான் வாழைப்பழம் வேணும்ண்ணா. சீப்பா வேணுமா கிலோ வேணுமாப்பா? நான் ஒரு பழம் போதும், ஆனா சீப்பா வேணும்ண்ணா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? சரி அது வேண்டாம் விடுங்க. கொய்யாப்பழம் கொடுங்கண்ணா. கொய்யாப்பழம் எவ்வளோ வேணும்? 2 கிலோ கொடுங்கண்ணா. 2 கிலோவா? கசக்குமாண்ணா? கசக்குமா? கசப்படுத்த காசே வேண்டாம். கசப்படுத்த காசே வேண்டாங்களா? அப்ப கசப்பானதே 2 கிலோ கொடுத்துருங்கண்ணா. அவன் வண்டி வச்சிருக்கான், ஸ்கூட்டர் வச்சிருக்கான், பைக் வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், ஏன் ஒருத்தனுக்கு ஹெலிகாப்டர் வச்சிருக்கான், ஏரோப்ளைன் வச்சிருக்கான், பங்களா வச்சிருக்கான். இதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. நான் ஒரே ஒரு சின்ன வீடு வச்சேங்க, அதுக்கு போய் சண்டை வளர்க்குறான் என் மொண்டாட்டி. போடுறாம பிடிச்சவன். அடிப்பட்ட வாழைப்பழம்லாம் இருக்கா? இருக்குப்பா. சரி நான் கொடுங்க, இருக்கிறதெல்லாம் கொடுங்க. 50 ரூபாய்க்கு இருக்குப்பா. சரி அதெல்லாம் அப்படியே ஓரமா வச்சிருங்க. ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம் கொடுத்துறேன். புடிங்கண்ணா போன புடிங்கண்ணா. ஒரு சொத்துட்டு இருக்காங்க, அவங்க போயிட்டு வந்து வாங்கிக்கிறோம். திருட்டு போன கொடுத்துட்டு போறோம் பாரு. நம்மள போலீஸ் மாட்டி விட்டுறாங்க. இந்த திருடு இந்த பக்கம் ஓடி வந்தா பாத்தியா? பாக்கலையா? தெரியாது. எல்லா கடையும் ஒரு கடை விடாம எல்லா கடையிலும் திருடிட்டு இருக்கா. பார்த்தா என்கிட்ட சொல்லணும். என்ன பாத்தியா? பாக்கலையா? பாக்கல. சரி போன் கொடுண்ணா. போனா நீயே எவ்வளவு பெரிய திருட எனக்கு தெரியும். எங்கிட்டயேவா? பேப்பர் கொடு. பேப்பர் என்ன பேப்பர்னா? தப்பு அது இல்லைன்னா திருடவே வந்தேன். கையில பண்ண தர முடியாது. போனு எப்படி 20,000க்கு மேல வரும். நான் ஒரு 2,000 கொடுங்க. அப்படியா? 2,000 ரூபாய் கொடுத்துருவியா? போதுண்ணா. சிக்கிரியா? உன்னை அப்பவே சொன்னேன்ல சேராத. இல்லண்ணா இல்ல லொல்லண்ணா. இல்லண்ணா
அண்ணா இல்லண்ணா என்னது இல்லண்ணா? அது இல்லைண்ணா அதை வந்துடுண்ணா நான் உங்களை பார்த்து கவனிச்சுறேண்ணா ஏதோண்ணா. என்னத்த கவனிக்கிற நீ? ஏதோ கொடுத்துறேண்ணா. எவ்வளவு வச்சிருக்க? ஒரு 5000 ரூபா. டேய் போற இந்தாங்கண்ணா. சொல்லிடாதானே? இந்தடா பணமும் போச்சு எல்லாம் போச்சு. சே வியாபாரமே போச்சு. சரி போனாச்சு மிஞ்சிச்சே. அப்படியே இது ஏமாத்து. ஓ நான் இவனை 2 இடத்தையும் பார்த்துருக்கீங்களா? திரும்பி ஃபர்ஸ்ட் தான் சரியான திருடனுங்க. இந்த ஏரியால ஏகப்பட்ட இடத்துல கைவரிசை காட்டிட்டானுங்க. என்ன இனிமேல் பார்த்தா கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. ஹலோம்மா, மாவாப்பில் மாதுளம்பழம் 1 கிலோவா? சரி ஓகேம்மா, பல கடையில் தான் இருக்கேன், வாங்கிட்டு வந்துடுறேன். ஆஹா இவனா, இன்னைக்கு வரட்டு வச்சு செய்வோம். என்ன மாவாப்பில் இருக்கு? மாவாப்பிலா? எது கோதுமை மாவா மைதா மாவா? தோசை மாவு. தோசை மாவு லெஃப்ட் சைட்டா போய் லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பி அண்ணாச்சி கடை இருக்கும்பா. அங்க போனீங்கன்னா தோசை மாவு கிடைக்கும். சும்மா நொய்ங்காதண்ணா. நெய் வேணாலும் அங்கேயே கிடைக்கும், அண்ணாச்சி கடையிலே வாங்கிக்கலாம். நான் என்ன லந்தா? ஒரே சந்து அண்ணாச்சி கடை. மாவு ஆப்பிள்லாம் கிடைக்காது. ஒருத்தனுக்கு மாவு கட்டு போடணும், போட்டு வந்துடுறேன். खत्म बाय बाय टाटा गुड बाय गया ஓ சில்லறை இல்லைன்னு இப்பதானே சொன்னேன். உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு. உன்னை யாரையும் இங்க வர சொன்ன? அதான் சில்லறை இல்லைன்னு சொன்ன, ஒரு தடவை சொன்ன கேட்காதா? அறிவில்ல? நான் அந்த ஒரு டைம் மட்டும் ஒரு 50 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா மாதுளம்பழம். மாதுளம்பழமா? கொடா, இது 50 ரூபா. 50 ரூபா இது 20 ரூபா. கொடுங்கடா. 20 ரூபாய்க்கு கொடுங்க. நீ யாரு இல்லடா? போற போற. கடையை விட்டுட்டு போனா ஏதாவது திருடிட்டு போயிருவாங்களே, கொஞ்சம் கூட என்னங்க இங்க இல்லாம இருக்கீங்க? என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இருப்பான் பார்த்துப்பான். அதே வேண்டா மேல இருக்கிறான். சாம்பார் அப்ப எனக்கு மச்சான் டீ குடி போலாமா? காசு இல்ல. துணி துவைக்க போவோமா? காசு இல்ல. உன் தங்கச்சி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. காசு இல்ல. அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. காசு இல்ல. என்னடா இவங்க கர்மந்திரம் முடிச்சு எதை கேட்டாலும் காசு இல்லைங்கிறான். செருப்பு வாங்கி தரேன். காசு இல்ல. நான் வாங்கி தரேன். காசு இல்ல. நீ வாங்கி தர வேணாம். காசு இல்ல. அடம்மா நீயே கேளுங்க. ஒரு 20 பலாப்பழம் இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? அது உனக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு எப்படி கிடைக்கும், உனங்களுக்கு என்ன? சொன்னீங்கன்னா வாங்க. என்னப்பா வேணும்? எங்க தோட்டத்துல ஒரு 20 கிலோ பலாப்பழம் இருக்கு. 20 கிலோவா 20 காயா? 20 காய். சரி. என்கிட்ட ஒரு 20 காய் பலாப்பழம் இருக்கு. காயா பழமா? நான் எங்க தோட்டத்துல 20 கிலோ பலாப்பழம் இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? மொத்தத்துல 20 பீஸ் இல்ல, 20 கிலோ தான் இருக்குது. ரங்கசாமி கிட்ட வாங்க. ஆமா. உன் பழம் எல்லாம் நாசமா போயிடும். பாப்பா ஒரு 20 பீஸ் பலாப்பழம் இருக்கு, எடுத்துக்கிறீங்களா? எது உரிச்சதா, தோல் எடுத்ததா, தோல் உள்ளதா, கொட்டை எடுத்து